தமிழ் மக்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி மரணங்கள். கள்ளக்குறிச்சி கோர மரணங்கள் என்று தான் அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால், அது அரசாங்கத்திற்கு தெரிந்து, அரசு அதிகார வர்க்கத்திற்கும் தெரிந்து, எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு, அதன் பின்னர் அந்த மரணம் நடந்திருக்கிறது, அந்த மரணங்கள் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கொடூரமான விஷயம் என்பதனால், அதை நம்ம மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. முக்கியமாக நம்ம மக்களுக்கு மறதி ஜாஸ்தி அப்படின்றதுனால, இத திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு சொல்வதற்கான காரணம் என்னன்னாக்கா, இந்த கள்ளக்குறிச்சி மரணம் நிகழ்ந்து 1 வருடம் ஆகியிருக்கிறது. ஒரு ஊரே சுடுகாடாக மாறிய தருணம் அது. அதை நம்ம எந்த இடத்துலயும் மறக்கக்கூடாது. அதற்கு முழு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆளும் திமுக தான். திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான். அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. இதில இந்த 1 ஆண்டுக்கு முன்னர் சம்பவம் நடந்தது என்ன அப்படின்றத பார்த்தோம்னாக்க, அதுக்கு 1 ஆண்டுக்கு முன்னரிலிருந்தே இது குறித்த எச்சரிக்கை மணிகளை அடித்துக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்க்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய அந்த பகுதி எம்எல்ஏ. அவர் இது சம்பந்தப்பட்ட பல அ பிரஸ் மீட்டுகள் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அரசாங்கத்துக்கு தெரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி, கலெக்டர், மாவட்ட கலெக்டர், அ அ அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில பார்த்தீங்கன்னா, அது குறித்தும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார். ஐஸ் ஃப்ரூட் அப்பாவு அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த கலெக்டர்ட்ட சொல்லி, எஸ்பிட்ட சொல்லி இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்றதுனால, திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சம்பந்தப்பட்ட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதுவும் நிராகரிக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில பார்த்தோம்னாக்கா 22 பேர் இதே மாதிரி கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போயிருக்கிறார்கள் அப்படின்ற சூழல்ல, இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். வட மாவட்டங்கள்ல கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பலமுறை சொல்லியும் கூட, இன்னும் ஒருபடி மேலே போனோம்னாக்கா, இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில நடந்த அந்த அந்த சம்பவத்திற்கு பின்னர், அவங்களுக்குள்ளேயே ஒரு நோட் சர்க்குலேட் ஆகுது அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்குது. அது என்னன்னா, உள்துறை செயலாளருக்கு, ஹோம் மினிஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற ஹோம் செக்ரட்டரி என்று அழைக்கப்படுகின்ற உள்துறை செயலாளர் அவர்களுக்கு, அப்பொழுது இருந்த காவல்துறை உயர் அதிகாரி அவர் ஒரு நோட் போட்டு அனுப்புறாரு. மெத்தனால் என்கிற அந்த பொருள், அந்த வேதிப்பொருள் இதிலிருந்து வருது. ஆந்திராவிலிருந்து இங்கே கொண்டு வரப்படுகிறது, கடத்தி கொண்டு வரப்படுகிறது. அதுதான் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு அது மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய அந்த மலைச்சாரல்கள்ல தான் இது காய்ச்சப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அ திமுக எம்எல்ஏ இதற்கு உடந்தையாக இருக்கிறார். திமுக எம்எல்ஏ உடந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இப்படின்றதெல்லாம் அவங்க நோட்டா போட்டு அனுப்புறாங்க. அப்போ இந்த மெத்தனாலுடைய அந்த கடத்தல் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அது நிறுத்தலை இந்த அரசாங்கம். அடுத்து அந்த எஸ்பி, அந்த கலெக்டர் இவங்கள்ட்டலாம் போய் சொல்கிறாங்க, ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் பொழுது, அவங்களுடைய முதல் நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை என்று மறைப்பதாகத்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக சொல்கிறாரு. குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில் விவரங்களுக்கு போனோம்னா, அதில் ஒரு 3 டெத்து நடந்ததா தவறான செய்தி வந்திருக்குது. இந்த 3 டெத்துமே நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல. அது இல்லாமல் 2 பேர் வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார், இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் நடந்ததுனால, அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. வெளிப்படையாக பொய் சொல்வது. அந்த 3 பேர் இயற்கை காரணங்களுக்காகத்தான் இறந்து போனார்கள். அவர்கள் இறப்பில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 பேர் இறந்து போனவங்களுடைய இறப்பிற்கு சென்றவர்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து அவர்கள் இறந்து போகிறாங்க. அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 60ஐ தாண்டுகிறது. நூற்றுக்கணக்கானவருக்கு கண் பார்வை போய்விட்டது. பல உடல் உபாதைகள், நடைபிணமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையானவர்கள் யார் அப்படின்னா, தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அப்போ இந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி அதை நாடி செல்வதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது என்றால், இங்கே டாஸ்மாகில் விற்பனையாகக்கூடிய அந்த குவார்ட்டரு, ஆஃப் இதெல்லாம் அதனுடைய விலை அதிகமாக இருக்கிறது. கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாக்கெட் ₹50, ₹60, ₹100 என்றெல்லாம் கொடுக்க வழங்கப்படுகிறது. அதுவும் டோர் டெலிவரி வேறு செய்யப்படுகிறது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, பொண்ணு வீட்டில் கொடுத்துருவாங்க அப்படின்ற காரணத்தினால,
அதை அந்த அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை அதிகம் பருகுகிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இது அதிர்ச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இறந்தவங்களில் பெண்களும் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இது அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம், நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு பின்னாலேயே இதை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை யாரும் தட்டி கேட்க முடியல. ஏன்னா காவல்துறையினர் தான் அதுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள், அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு இதை அனுமதிக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறார்கள். அதுலேயும் அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போகும்பொழுது மரண ஓலம், ஒரு ஊர் முழுக்க மரண ஓலம், ஒரு தெருவில் 2-3 பிணங்கள். அதுக்கு முதலமைச்சர் எட்டி கூட பார்க்கவில்லை அப்படின்றதான் கொடுமையான விஷயம். இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அங்கே செல்லவில்லை, அவர் மகனை அனுப்பி வைக்கிறார். அங்கே அவர்களுக்கு தொங்கு சதையாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒப்புக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்து விட்டு ஒப்புக்கு வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனது தான். அதற்கப்புறம் எதுவுமே நடக்கலை. இன்றளவும் அந்த கள்ளச்சாராயம் வந்து ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றளவும் பாக்கெட்டாக அங்கே விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விற்பனையை தடுத்த பாடு இல்லை அப்படின்றது தான் சத்தியமான உண்மை. அப்போ இந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் இந்த ஆட்சியாளர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா, சரி கவனக்குறைவு, நீங்கள் விட்டுட்டீங்க, கோட்டை விட்டுட்டீங்க, எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு வந்து சட்டமன்றத்தில் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் இதை கோட்டை விடுறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவர் உங்களோட நன்மைக்காகத்தான் பேசியிருக்கிறார் அப்படின்றத கூட உங்களால் மனதில் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் வாய்மூடி வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அரசாங்கத்தின் மீது நம்ம கொஞ்சம் சொல்லலாம். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கடமையை ஆற்றி இருக்கிறார். எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அடுத்த சட்டமன்றத்தில் வந்து அதை எழுப்புகிறார்கள். அந்த நேரலையை துண்டிப்பதில் காண்பித்த அந்த கவனம் இருக்கு பாருங்க. அவர் பேசும்பொழுது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர் சட்டமன்றத்தில் பேச முனைந்த பொழுது அப்பொழுது அவருடைய அந்த நேரலையை துண்டிக்க வேண்டும் என்று அதில் காண்பித்த கவனம், குறைந்தபட்சம் அவர் ஏதோ சொல்கிறார், அது என்னவாக இருக்குன்னு உளவுத்துறையை முதலமைச்சர் கேட்டிருக்கலாம், அல்லது காவல்துறையை முதலமைச்சர் வந்து உஷார்படுத்தி இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூட ஏன் அவனுக்கு வேறு சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லையா, அதான் கக்கூஸ்லேருந்து தின்றதுலேருந்து கக்கூஸ் வரைக்கும் எல்லாத்தையும் தான் சொல்லி தின்றோமே, இதுலேயும் தின்னணுமா, ஏன்டா அப்படி தின்றீங்க அப்படின்னாவது கேட்டிருக்கலாம். இவர்கள் குடும்பத்துக்கு தான் 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து கொண்டிருக்கிறதே, அது போதாது என்று அப்படியே தொழிற்சாலைகளிலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வதிலும் கூட அடித்து கொண்டு போகிறார்களே. 1000 கோடிக்கு மேலாக ஒரே ஆண்டில் அடித்திருக்கிறார்கள் அப்படின்னு இடி சொல்கிறது. அப்படின்னா அது மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 39,000 கோடி என்று சொல்கிறார்களே. 39,000 கோடி ஒரு ஆண்டுக்கு சம்பாதிக்கிற நீ இந்த பேக்கெட் சாராயத்தின் மூலம் உன் கட்சியினர் சம்பாதிக்கிறார்களே, இது தவறு என்று சொல்வதற்கு உனக்கு மனம் வரவில்லையா? குறைந்தபட்சம் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த மட்டரக சரக்கை குடிப்பவனாவது ஒரு 10-15 ஆண்டுகளில் இறப்பான் என்றால், இந்த பாக்கெட் சாராயத்தை குடிப்பவன் 15 நாட்களில் இறப்பான் என்கிற அந்த பொது அறிவு, அந்த மனிதாபிமானம் கூட அவனுக்கு இல்லாமல் போய்விட்டதா? அதை கூட கேட்க முடியவில்லையே அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தை தான் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இவங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் மனிதாபிமானமாவது இவர்களிடம் இருக்குமா அப்படின்ற கேள்வி தான் நம்மக்கிட்ட வருது. அது இவர்களிடம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த குற்றச்சாட்டில், இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கைதானவர்கள், அவர்கள் வெளியே வருகிறார்கள். அதுவும் என்னென்ன சொல்லி ஒப்பு சொப்பாக ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அவர்கள் வெளியே வருகிறார்கள். விடுதலை ஆகிறாங்களோ இல்லையோ பிணையில் வந்துடுறாங்க. இனி அந்த வழக்கு முடிந்து அந்த வழக்கில் தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பில் அப்பீல் போகி இதெல்லாம் வந்து நடக்கிற கதையா? போன உயிர் போனது தான். அதற்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அதை முடித்தாகிவிட்டது. அதாவது அதோட இந்த கடமை, அரசாங்கத்துடைய கடமை முடிந்து விட்டது அப்படின்னு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். இன்றைக்கும் அதே பகுதியில், இப்பவும் சொல்கிறேன், அதே பகுதியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டு, கல்வராயன் மலை பகுதியிலிருந்து கள்ளச்சாராயம் வந்து பாக்கெட்டாக இறங்கி வருகிறது. அதை வந்து இங்கே இவர்கள் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இன்றளவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போவும் ஒரு கேமரா எடுத்துகிட்டு யாராவது போனாங்கன்னா இன்றைக்கும் எடுக்கலாம். மீடியாக்கள் இதை பேசுவார்களா என்றால் சத்தியமாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் அந்த உயிர்கள் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. ஒரு தனியார் பண்ணையில் வந்து அவையினுடைய கிணறுல ஒரு பெற்றோருடைய கவனக்குறைவினால் போய் ஒரு சிறுவன் போய் சிக்கி கொண்டான் ஒரு ஆழ்கிணறில், போர்வெல்ல அப்படின்னா அதை வைத்து 4 நாட்கள் கும்மி அடிப்பார்கள். ஆனால் இங்கே கண் எதிரே நம்ம வந்து பார்க்கின்றோம், இந்த எஸ்பி, இந்த கலெக்டர், இந்த எம்எல்ஏ, இந்த அமைச்சர், இவர்கள் எல்லோரும் கூசாமல் போய் சொல்கிறார்கள் அது இயற்கை மரணம் என்று சொல்கிறார்கள். அதற்கப்புறம் அந்த மரணத்தில் இருந்த
அந்த இது இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மீண்டும் அவர்கள் இறக்கிறார்கள் என்றால் இங்கே உளவுத்துறை செத்து விட்டது. அல்லது உளவுத்துறை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு பின்னால் சுற்றுவதற்கு மட்டும்தான் லாயக். காவல்துறை படுத்து விட்டது. நீதித்துறை செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது. இதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. மொத்தமாக அரசு இயந்திரம் என்பதே இல்லை. நிர்வாகம் என்பது ஜீரோ. ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு பொம்மையை ஆட்சி செய்யும் பொழுது இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது தான். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது போல ஸ்டாலின் அரசாண்டால் கள்ளச்சாராயம் குடித்து சாக வேண்டியது தான் அப்படின்ற நிலையில் தான் இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.